ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து பெரிய பாலைவனம். அந்த கிராமத்துல நிறைய மீன் பிடிக்கிறவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையே கடல்ல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுவுமே இந்த பாலைவனத்துல பெரிய பெரிய வகை வகையான மீன் எல்லாம் கிடைக்காது. அது கொஞ்சம் மீனை எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பேர்ல் இருக்கும்ல, முத்து, அதை வந்து தண்ணிக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து அதை வந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமம், பெரிய பாலைவனம். ட்ரேடிங்க்கு வந்து இந்த கிராமம் வந்து ரொம்ப வந்து பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2024ல அந்த கிராமம் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா டூரிஸ்ட் விசிட் பண்ற ஒரு இடமா இருக்கு. உலகத்துல ஒரு பார்க்க ரொம்ப சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கிற ஒரு இடமா இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. என்ன இடம் தெரியுமா? துபாய். துபாய் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துபாயோட நிலைமை அதுதான். பெருசா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ரிசோர்ஸுமே இல்லாம வெறும் முத்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து ட்ரேட் பண்ணி சேல் பண்ணி அதை மட்டும் தான் அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெறும் அந்த கிராமத்திலேயே வந்து ஒரு 2000க்கு கம்மியா ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த இடம் இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற லெவல்ல வச்சிருக்கிற, டூரிஸ்ட் அத்தனை பேர் வருஷம் வருஷம் விசிட் பண்ணிட்டு போற, உலகத்திலேயே டாலஸ்டான பில்டிங் வச்சிருக்கிற ஒரு இடமா இருக்கு. எப்படி இப்படி இருந்த கண்ட்ரி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க வந்து அந்த கண்ட்ரில ஆயில் அதிகமா இருக்குங்க, அதுல இருந்தா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் துபாய்க்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மையின்படி துபாய்க்கு லெஸ் தென் 1% தான் ஆயில்ல இருந்து ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கு. எப்படி இப்படி இருந்த துபாய் இந்த நிலைமைக்கு கொஞ்சம் வருஷத்திலேயே வந்துச்சு அப்படின்ற கதையை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 1890ஸ்ல இருந்து 1920க்குள்ள வந்து இந்த நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாடே கிடையாது, கிட்டத்தட்ட பல கிங்டம்ஸா இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குற யுஏஇன்றது. அந்த கிங்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பல பல ராஜாக்களால ஆட்சி பண்ணப்பட்டு இருந்தது. பின் ஆசர் அல் மக்தூம் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தாரு. அல் மக்தூம்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி தான் துபாய்ன்ற ஒரு இடத்த வந்து பிரிச்சுட்டு போய் அவங்க வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த அல் மக்தூம் ஃபேமிலி தான் இன்னி வரையும் துபாயை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைய காலகட்டத்துல துபாயில இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு பாலைவனம். அது ஒரு கிராமத்துல பாலைவனம். அங்க நீங்க எதையுமே யோசிச்சு பார்க்க முடியாது. அங்க தண்ணி கிடையாது. அந்த டைம்ல வந்து பெருசா வந்து எந்த ஒரு ரிசோர்ஸுமே வந்து கண்டுபிடிக்கல. அவங்க இந்த மாதிரி ஆயில் எல்லாம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கல. அப்ப வந்து அது ஒரு ஃபிஷிங் பண்ற ஒரு இடமா தான் இருந்துகிட்டு இருந்தது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் தண்ணியில போயிட்டு கடல்ல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க. இல்ல பேர்ல், இந்த முத்தெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து ட்ரேட் பண்ணி பக்கத்து கண்ட்ரில இருக்கிற, இங்க பக்கத்துல வந்து யூரோப்ல சில இடம், இந்தியால, சைனால, இங்க இருக்கவங்கலாம் இந்த பேர்லை வந்து வாங்கிட்டு போய் அதுல இருந்து வர வருமானத்துலதான் துபாய்ன்ற ஒரு கண்ட்ரியே, துபாய்ன்ற ஒரு இடமே வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அந்த டைம்ல. அப்ப துபாய்க்கும் அபுதாபிக்கும் பெரிய கான்ஃபிளிக்ட்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப பெரிய பேருக்கு சண்டைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியா வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. பிரிட்டன் வந்து இந்தியா கையில தான் இருந்துச்சு. சாரி, இந்தியா பிரிட்டன் கையில இருந்துச்சு. அப்படின்னும் போது அதிகமான நம்ம ஊர்ல இருந்து அவங்க லூட் அடிச்சுட்டு எடுத்துட்டு போனதெல்லாம் அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து சில இடத்துல வந்து கொண்டு வந்து இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, இவங்க வந்து எடுத்துட்டு போற வழியில அதிகமா பைரசி வந்து அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. பைரேட்ஸ், இந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய விஷயங்களை வந்து பிரிட்டிஷர் வந்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதை வந்து காப்பாத்துறதுக்காக அவங்க இந்த அபுதாபி சைடு இருக்குல்ல, இந்த கத்தார் இந்த மாதிரியான ஏரியா இருக்குல்ல, இந்த வழியா கொண்டு வரலாம் நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போறதுக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டில போய் சைன் போட்டு, நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு அதிகமா பிரச்சனையில வரணும்னா ஒரு சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வருவோம், 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் என் ஆர்மியும் தரேன், நீங்க வந்து சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து பேசி ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டு இந்த இடத்த நாங்க பயன்படுத்திக்கிறோம், எங்களோட பொருட்களை கொண்டு போயிட்டு வரதுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் இந்த துபாயில வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கிரேட் டிப்ரெஷன் வரும்போது, இந்த வேர்ல்டு வார் 2ல அதிகமா கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பேர்ல் இருக்குல்ல, முத்து, இதை வந்து ஆர்டிபிஷியலா சில பேர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு சீப்பாவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பேர்லோட அந்த பிசினஸ் வந்து துபாயில அடிபட்டு போயிடுது. அப்ப துபாயோட ராஜாவா இருக்கிறது வந்து ராஷித் பின் அல் மக்தூம் அப்படின்னு சொல்லப்படுறவர் இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி பேர்ல் பிசினஸ் அடிபட்டுடுச்சு, அவங்களுக்கு வேற எதே இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு வந்து அதிகமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழக்கு இது பண்ணுங்க அப்படி இப்படின்னா சொன்னாலுமே பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமா வந்து இந்தியாவில தான் அதிகமா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு இடத்த வந்து அதிகமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரயில்வேஸ்ல இருந்து அதிகமா வந்து இங்க பிரிட்டிஷர்ஸ் போட்டது. அவங்க அவங்களுக்காக போட்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்க வந்து துபாயில வந்து அவங்க பெருசா வந்து எதுவுமே பண்ணல. ஏன்னா துபாய்ன்றது ஒரு பாலைவனம், அங்க போய் நம்ம என்னத்தை பண்ண போறோம், அங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க. அப்ப கிங்கா இருந்த ராஷித் பின் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அதிகமா கடனை வாங்க ஆரம்பிக்கிறாரு. வாங்கி வந்து இந்த மாதிரியான போர்ட்ஸை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா துபாய்ன்ற ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா பூமியோட சென்டர்ல இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டரான ஒரு பொசிஷன்ல இருக்கு துபாய் அப்படின்றது. மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நீங்க இந்தியாவுக்கும் போகலாம், யூரோப்பையும் கனெக்ட் பண்ணலாம், ஆப்பிரிக்காவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து துபாய்ன்றது லொக்கேட் ஆயிருக்கு. அப்படின்னும் போது
அதிகமான போர்ட்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து பல இதெல்லாம் வரும்ல, பல ஷிப்லாம் வந்து இந்த போர்ட்ல வந்து நின்று ரீஃபியூல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க போவாங்க. அந்த மாதிரியான இருக்கும்போது அதிகமான போர்ட்ஸை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஷேக் ராஷித் பின் அல் மக்தூன் வந்து 1950s என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கிங் ஆனதுக்கு அப்புறமா யூரோப் ஃபுல்லா போய் சுத்தி பாக்குறாரு. யூரோப் ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது அவருக்கு தோன்றது, யூரோப் இவ்வளவு அழகா இருக்கு, நம்ம ஊர் பாலைவனம் மாதிரி இருக்கு, ஆனா இவங்க ஊர் இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம ஊரையும் இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. இப்படி போயிட்டே இருக்கப்பதான் 1966ல துபாயில ஆயில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆயில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அது வந்து பெருசாலாம் ஆயில் இல்லை அவங்க ஊர்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்க முடியாது. அதை வச்சு நம்மளோட நாட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு கிங்கா இருந்த அல்முக்துமுக்கு தெரியுது. ஆனா அபுதாபி இந்த மாதிரியான பல சவுதி இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஆயில் வந்து அவ்வளவு இது இருக்கு, அவங்க அதை வச்சுதான் அந்த நாடு நடனாயிட்டு இருக்கு. ஆனா துபாய்க்கு அவ்வளவு பெருசுக்கு இல்லை அப்படின்னும் போது வேற ஒரு விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே டைம்ல 1971ல பிரிட்டிஷர்ஸ் வந்து வச்சிருந்த துபாய் அபுதாபி எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. டிசம்பர் 2, 1971 துபாய் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட வந்து சேருது. 7 கிங்டமா இருந்த எல்லாமே ஒன்னு சேர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து மாறுது யுஏஇயா. இன்னைக்கு எல்லாமே வேற ஒரு இத மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லாம் ஒரு கண்ட்ரி யுஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. துபாய் வந்து இந்த ஆயில வச்சுக்கிட்டு மட்டுமே அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்த முடியாது, வேற ஒரு விஷயங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிங்கா இருந்த ராசித் பின் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜேபல் அலி அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் வந்து இருந்துகிட்டு இருந்தது. இந்த போர்ட்டை வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு வந்து அறிவிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஜேபல் அலி அந்த போர்ட்டுக்கு சின்ன படகுகள் வந்துகிட்டு இருக்கும், இல்ல ஒரு சில ஷிப் வந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கும். இவர் வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் ஒன்று, நீங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற டாக்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஒரு ஏரியால மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகத்துல இருக்க பல கண்ட்ரில இருக்க போயிட்டு இருக்க ஷிப்லாம் இந்த இடத்துக்கு வந்து கண்ணு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்ஸ் ஃப்ரீன்றாங்க, அப்போ வந்து அதிகமான பேர் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஷிப் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சது. பிரிட்டிஷர்ஸ் வந்து துபாயில இருக்கும் போது அதிகமா இங்கிலாந்துல இருந்து கோல்டை வாங்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணி அவங்க ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க துபாயில போனா காசு கம்மியா வந்து கோல்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியாவில டபுள் மடங்கு இருக்கும். நீங்க துபாயில போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியா வாங்கலாம். அதை வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து இன்னைய காலகட்டத்துல வந்து துபாயில வந்து அதிகமான கோல்டு காசு வந்து கம்மியா இருக்கு நம்ம ஊர் கம்பேர் பண்ணும் போது. இந்த ஆயில்ல இருந்து வர காசை வச்சு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து துபாயில கட்ட ஆரம்பிச்சாங்க. அதிகமா டூரிசம் வந்து இதுல வந்து கொண்டு வரணும், அதுல வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கட்டுறதுக்கு வந்து தண்ணி அப்படின்னு வேணும். எந்த பில்டிங் கட்டினாலுமே உங்களுக்கு தண்ணி அப்படின்றது தேவை. ஆனா நம்மளோட துபாயில தான் தண்ணின்றதே கிடையாது, பாலைவனமாச்சே, அங்க நீங்க எப்படி தண்ணி எடுத்து வருவீங்க அப்படின்னு பார்த்தா தரைக்கடியில நோண்டி பாக்குறாங்க, தண்ணி வந்து கிடைக்கவே இல்லை, பல கிலோமீட்டர் கீழே தான் வந்து இருக்கு அப்படின்னு தெரியும் போது இன்னைக்கு துபாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டீசாலினேஷன் பண்றாங்க. அதாவது கடல் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து குடிக்கிற தண்ணியா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க டீசாலினேஷன் பண்ணி. இதை அந்த டைம்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு அதிகமான பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, அதிகமான டூரிஸ்ட் நம்மள வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் கம்பெனில அதிகமான ப்ராஃபிட் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கராச்சி ஏர்போர்ட், பாகிஸ்தான்ல இருக்க கராச்சி ஏர்போர்ட் வந்து அதிகமா பரபரப்பா இருந்துகிட்டு இருக்குமா, அதிகமான ஃபிளைட் வந்து போயிட்டு இருக்குமா. இந்த டைம்ல துபாய் என்ன வச்சாங்கன்னா, நம்ம ஒரு ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சு கட்டி அந்த இடத்துல அதிகமான ஃபிளைட் வந்து இறக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்தோ யூரோப்ல இருந்தோ இந்த சைடு சைனா இந்தியாவுக்கு போற ஃபிளைட்லாம் துபாயில லேண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வரும். அந்த டைம்ல வந்து நம்ம துபாயில ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. துபாயில ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏர் எமிரேட்ஸ்ன்ற ஒரு ஃபிளைட்டை வந்து கொண்டு வராங்க. ஏர் எமிரேட்ஸ் நம்ம ஒரு ஃபிளைட்டை வந்து கொண்டு வரலாம், அது வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அவ்வளவு லக்ஸுரியஸா இருக்க மாதிரி இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து ப்ரொமோஷனே வேற லெவல்ல பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு ஏர் எமிரேட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபிளைட் வந்து ரொம்ப வந்து லக்ஸுரியஸான, ரொம்ப எல்லாருமே பயன்படுத்துற ஒரு ஃபிளைட்டா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அதிகமா துபாய் வந்து காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைய காலகட்டத்துக்கு 1985ல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 1985ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அதனாலயும் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ராசித் பின் வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் முகமது ராசித் பின் வந்து வராரு. இப்ப இருக்கிற துபாயோட கிங் அப்படின்னு வச்சுக்கலாம், அவர் தான் ரூலர் இன்னைக்கு இருக்கிறவரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் இன்னொரு போல்டான முடிவு எடுக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு போர்ட் மட்டுமே ஃப்ரீ ஜோனா வந்து விட்டுட்டு இருந்தாருல, இப்ப துபாய் ஃபுல்லா எந்த ஒரு பிரைவேட் பிசினஸ் நீங்க பண்ணீங்கனாலோ அது வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஜோனா துபாய் ஃபுல்லா மாத்திடுறாரு. இன்னைக்கு துபாயில ஒரு பண்ற ஒரு டாக்ஸ், அந்த ஒரு பிசினஸ் வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாரு. இது ஒரு பெரிய போல்டு மூவ். உலகத்துல இருக்க பணக்காரங்களை திரும்பி பார்க்க வைக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து துபாய்க்கு மாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் வந்து துபாயில இருந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் தான் துபாயில வந்து வச்சிடுறாங்க. ஏன்னா வந்து
டாக்ஸ் வந்து அதிகமா கட்ட தேவையில்லையே அப்படின்னு சொல்லி துபாய் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிகமான பில்லியனர்ஸ்லாம் துபாயை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு துபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து அந்த ஊர்ல இருக்கவங்களே இருக்க மாட்டாங்க, அதிகமா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியன், இந்த பாகிஸ்தானி, சைனால இருந்து, பிலிப்பீன்ஸ்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து போனவங்க அதிகமான ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. துபாய்ன்ற ஒரு இடத்த வந்து உருவாக்குறது இன்னைக்கு இந்தியன்ஸும் பக்கத்துல இருக்க ஏசியால இருக்க சில ஆட்களும் தான்றது உண்மை. 90% வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு துபாயில இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. துபாய் வந்து டூரிஸ்ட் அதிகமா வரும்னு சொல்லி 7 ஸ்டார் ஹோட்டலை கட்டுறாங்க. உலகத்திலேயே பெரிய டாலஸ்டான ஒரு ஹோட்டலை வந்து கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு டூரிஸ்ட்லாம் வரணும்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ரொம்ப பார்த்து அந்த ஒரு இடத்தையும், அந்த சிட்டியை, துபாய்ன்ற ஒரு இடத்தையும் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் அதிகமான ஆட்கள் அங்க போயிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு சேஃபான இடமா இருக்கணும்ல. ஒரு சில கண்ட்ரிலாம் போறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம ஊர்மான கண்ட்ரில, நார்த் இந்தியால போறதுக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து டூரிஸ்டா வந்தவங்கள ரேப் பண்ற விஷயம்லாம் நம்ம ஊர்ல நடக்குதுல்ல. அப்படின்னும் போது நீங்க துபாய்க்கு ஒரு ஆள் வந்து சேஃபா வந்துட்டு போனோம் அப்படின்னா துபாய் வந்து உங்ககிட்ட வந்து பர்மிஷன், உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணணும் எங்க ஊர் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி. துபாயை பொறுத்தவரையும் அவ்வளோ அளவுக்கு சேஃப்டியா இருக்கும், அவ்வளோ அளவுக்கு செக்யூரா இருக்கும் அந்த ஊர். நீங்க நைட்டுக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் வெளில போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலுமே ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். நான் ஒரு வீடியோ கூட இன்டர்நெட்ல பார்த்தேன், ஒரு காரோட கீயை கார்லேயே வச்சுட்டு நான் போறேன், நான் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலுமே கீ இருக்குமான்னு சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ பண்றாரு. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலுமே அந்த கீ அங்கேயே இருக்கு அந்த கார்ல. இங்கேயுமே திருட மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு சேஃபா இருக்கிற இடம்னா துபாய். நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல உங்களை வந்து பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க யாராவது அதை பண்ணாங்க அப்படின்னா. அவ்வளோ அளவுக்கு சேஃபா, ஒரு பெண்களுக்கு சேஃபா இருக்கிற ஏரியாவா வந்து அந்த இடத்த வந்து மாத்துறாங்க. அதனால அதிகமான டூரிஸ்ட் வந்து நம்பி அந்த ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. $1.5 மில்லியன் வந்து செலவு பண்ணி 2004ல புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லப்படுற உலகத்தோட டாலஸ்டான பில்டிங் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 6 வருஷத்துல 2010ல அதை கட்டி முடிச்சிட்டாங்க. 6 வருஷத்துல உலகத்தோட டாலஸ்டான பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துபாய் வந்து ஆயில மட்டுமே நம்பி இல்லை, உலகத்துல இருக்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இவ்வளவு துபாய் நல்லா இருந்தாலுமே ஸ்லேவரி வந்து துபாயில அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸ்லேவரி உண்மையால வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரி இல்ல, ஒரு அடிமைத்தனம் மாதிரி. ஆனா வந்து இங்க பல பல இடங்கள்ல இருந்து வர நிறைய ஆட்களை வந்து கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு பல வருஷத்துக்கு இங்க தான் வேலை பார்க்கணும். அவங்க வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க, அதுல வந்து ஒர்க் பண்ண முடியாம அவ்வளோ ப்ரெஷர்ல வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து துபாயில இருந்துகிட்டு இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு நீங்க இல்ல நான் ஊரை விட்டு போறேன், எனக்கு திருப்பி போறேன், எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்லேவரி மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உலக கண்ட்ரிகள் எல்லாமே வந்து துபாயில ஸ்லேவரி இருக்கு, இந்த மாதிரி யூஏஇல ஸ்லேவரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் சொல்றாங்க. அது மாற வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு சில கல்ஃப் கண்ட்ரில என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ராஜா முறைகள்லாம் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரி டெமோக்ரஸி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா துபாயில இருக்கவங்க எங்களுக்கு அது வேணாம், நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்க மக்களே அதை வந்து ஏத்துக்கிறாங்க. துபாய் ஒரு காலத்துல பாலைவனம், இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய அழகான ஒரு இடம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பாக்குறேன். பாய் கைஸ்.